ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். பங்குனி உத்தரத்தன்னைக்கு மாலை வேளையில் நான் எப்படி வழிபாடு செஞ்சேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. இப்போ முருகப்பெருமானுக்குரிய ஷட்கோண கோலம் போட்டுக்கிறேங்க. சரவண பவ அப்படின்னு எழுதிக்கிறேங்க. தமிழ் மாதத்தில் 12வது மாதம் பங்குனி, நட்சத்திரத்தில் 12வது நட்சத்திரம் உத்திரம். பங்குனி மாதம் 12ஆம் தேதி இந்த சிறப்பு வாய்ந்த நாள் வந்திருக்குங்க. அதுவும் ரொம்ப விசேஷம். கேட்கவா வேணும்? முருகப்பெருமானை வழிபாடு செய்ய இப்படிப்பட்ட அற்புதம் வாய்ந்த திருநாளை தந்ததற்கு இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. இந்த பங்குனி உத்தர திருநாளில் முருகப்பெருமானோட பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற நம்ம வீட்டிலேயே இந்த தீப வழிபாடு செய்யலாங்க. இப்போ இதெல்லாம் பண்ணி வச்சுட்டேங்க. அடுத்து இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தா 12 வெற்றிலை வேணுங்க. நல்லா சுத்தமான வெத்தலையாக வாங்கி அதை நல்லா கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணுங்க. நம்ம எப்படியாவது அடுக்கிக்கலாம். பூஜை அறையில் உங்களுக்கு எவ்வளோ இடம் இருக்கோ ஒரே நீட்டாகவும் வைக்கலாம். எனக்கு ஒரே நீட்டாக வைக்க முடியாது அப்படின்றதுனால 2 ரோவாக நான் வச்சுக்கிறேங்க. ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம். ஆறுமுகனை கும்பிட்டால் தினம் தினம் நம்ம வாழ்க்கையில் ஏறுமுகம் தாங்க. அப்படி இந்த ஆறுமுகனுக்கே சொந்தமான பங்குனி உத்திர விசேஷ தினத்தில் இந்த தீபத்தை நம்ம ஏற்றும் போது ஆறுமுகனுக்கு இருக்கக்கூடிய 12 கரங்களிலிருந்து முழுமையான ஆசீர்வாதத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நம்ம வீட்டிலே எளிமையாக செய்ய வேண்டிய இந்த தீப வழிபாடு, அதுவும் இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு செய்யும்போது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. பங்குனி உத்திரம் ஒரு சிலர் ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு செஞ்சுருப்பீங்க, ஒரு சிலர் திங்கட்கிழமை வழிபாடு செஞ்சுருப்பீங்க. திங்கட்கிழமை வழிபாடு செய்யும்போது கிரகணங்கள்லாம் முடிஞ்சு மாலை வேலையில் இந்த வழிபாடு செய்கிறது இன்னும் சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க. நான் இப்போது சந்தன குங்குமம் 12 வெத்தலைக்கும் சந்தன குங்குமம் வச்சுக்கிறேங்க. 12 அகல் விளக்கு, இதை நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண விளக்காக இருந்தாலும் பரவாயில்லைங்க. அதை சுத்தமாக கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய், இது 2ல் ஏதாவது ஒன்று ஊற்றி சிவப்பு கலர் திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணுங்க. இந்த தீப வழிபாடு செய்யும்போது கந்தசஷ்டி கவசம், திருப்புகழ், அப்படி இல்லைன்னா ஓம் சரவண பவ, ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம், இப்படி முருகப்பெருமானுடைய எந்த மந்திரங்கள் உங்களுக்கு தெரியுமோ அதை சொல்லிக்கிட்டே இந்த வழிபாடை நம்ம செய்யலாங்க. ஒவ்வொரு வெத்தலைக்கும் ஒவ்வொரு பூ வச்சு நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாங்க. ஆலையிலே நம்ம முருகப்பெருமானுக்கு அபிஷேகம்லாம் பண்ணிட்டதுனால அழகாக அவர் அந்த மேடையில் உட்கார வச்சுட்டு மல்லிப்பூ, காலையில் போட்ட மல்லிப்பூவே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்ததுங்க, வாடவே இல்லை. அது கூட கொஞ்சம் சிவப்பு கலர் ரோஸ் வச்சுட்டு இந்த தீப வழிபாடை நான் செஞ்சுக்கிறேங்க. இன்றைக்கி முருகப்பெருமானுக்கு நாம் வச்சு வழிபட வேண்டிய ஒரு பொருள் அப்படின்னா முக்கியமான ஒரு பொருளுங்க வெல்லம். முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்சி இந்த வெல்லத்தை இன்றைக்கி வாங்கி வச்சு நம்ம வழிபாடு செய்யும்போது நம்ம வீட்டில் பணம் பெருகும், செல்வம் சேரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஒரு சின்னதாக 10 ரூபாய்க்கு கூட நம்ம வெல்லம் வாங்கினது வைக்கலாங்க. அந்த வெல்லத்திலேயே செய்த ஒரு நெய்வேத்தியத்தை இன்றைக்கி படைக்கணும். சக்கரை பொங்கல் செஞ்சு வைக்கலாம். நான் இன்றைக்கி பானகங்க, வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், பானகம் வச்சுருக்கிறேன், ஒரு நெல்லிக்கனி வச்சுருக்கிறேங்க. இதுதான் இன்றைக்கி சாயந்தரமாக நான் வச்ச நெய்வேத்தியம். எல்லா தீபத்திலும் நம்ம நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றிக்கலாங்க. இந்த தீபம் ஏற்றும் போது ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம இதை சொல்லிக்கிட்டே வர 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 நம்ம வாழ்க்கை ஏறுமுகமாக தாங்க போயிட்டுருக்கோம். இது என் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கிற அனுபவபூர்வமான உண்மை. அது அனுபவபூர்வமாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கும் நம்பிக்கை இருந்தால் நம்பிக்கையோடு நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்போது முருகப்பெருமான் கண்டிப்பாக உங்களை கைவிட மாட்டாருங்க. ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம். இன்றைய தினம் 12 விளக்கு ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு அந்த முருகப்பெருமானின் 12 கரங்களால் ஆசி கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கைங்க. வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், ஒரு சின்ன பாக்கெட் வெல்லம், நாட்டு சக்கரை வாங்கி வச்சுருக்குறேங்க, அதோட பானகம், இதுதான் இன்றைக்கி நெய்வேத்தியம் முருகப்பெருமானுக்கு வச்சுருக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள். அந்தந்த நாளுக்குரிய தெய்வங்களை அந்தந்த நாளில் நம்ம வழிபடும் போது அதற்கான பலன் நமக்கு 2 மடங்காக கிடைக்குங்க. இது யாராலையும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. அதுவும் முருகப்பெருமானை வழிபடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் கேட்டதும் கிடைக்கும், நீங்கள் நினைச்சதும் நடக்குங்க. ஒவ்வொரு தீபத்தையும் ஏற்றும் போதும் முருகப்பெருமானே உங்களை முழு சரணாகதி அடைஞ்சிட்டேன், நீங்கள் எப்போ என் கூடவே இருங்க அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டே நீங்கள் ஒவ்வொரு தீபத்தையும் ஏத்தனுங்க. இந்த 12 தீபமும் முருகப்பெருமானுடைய 12 கரங்களால் நமக்கு ஆசீர்வாதத்தை தரும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த தீபத்தை ஏற்றி முருகப்பெருமான் கிட்ட மனசார உங்களுடைய வேண்டுதலை வைங்க. அதுக்கப்புறம் தீப தூப ஆராதனையெல்லாம் காமிச்சு நம்ம பூஜையை நிறைவு செஞ்சுக்கலாங்க. உண்மையான பக்தியோடு முருகா முருகா அப்படின்னு மனமுருகி கூப்பிட்டாலே அந்த முருகப்பெருமான் மனமுருகி நாம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்துடுவார். அதில் எந்த சந்தேகமும் யாருக்குமே கிடையாதுங்க. இருந்தாலும்
முருகனுக்குரிய விசேஷமான இந்த நாளில் இந்த தீப வழிபாடு செய்யும்போது முருகப்பெருமானுடைய 12 கரங்களால் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்குங்க. இப்போ வந்து நெய்வேத்தியம் எல்லா தெய்வங்களுக்கும் காமிச்சிட்டு முருகப்பெருமானுக்கும் காமிச்சிக்கிறேங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அடுத்த பங்குனி உத்திரத்துக்குள்ளே அழகாக ஒரு முருகரே குழந்தையாக வந்து பிறக்கணும், வீட்டில் வந்து சந்தோஷம் நிறைவாக இருக்கணும், கடன் பிரச்சனை தீரணும், நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக வாழணும் அப்படின்றவங்க முருகப்பெருமானை தினமுமே கூட வழிபாடு செய்யலாங்க. ஆனால் இந்த முருகப்பெருமானுக்குரிய சிறப்புக்குரிய நாளில் நம்ம வழிபாடு செய்யும்போது அதற்கான பலன் நமக்கு ரெட்டிப்பாக உடனடியாக கிடைக்குங்க. இப்போ முருகரோட சிலை வச்சுருக்கிறீங்களோ இல்லையோ அது 2வது ஆப்ஷனுங்க. என்னுடைய சின்ன சஜஷனாக கூட நீங்கள் ஏற்றுக்கலாங்க. சின்னதாக ஒரு வேல் வாங்கி வச்சு வழிபாடு செய்யுங்க. வேலுண்டு வினை இல்லைங்க. வேல் வீட்டுக்குள்ளே வந்துட்டாலே வெற்றியும் சேர்ந்து வந்துடுங்க. வேல் எங்கே இருக்கோ அங்கே வந்து முருகப்பெருமான் இருப்பார் அப்படின்றது ஐதீகங்க. இது ரொம்ப விலையெல்லாம் கூட இருக்காதுங்க, ஒரு 150 ரூபா அப்படி தான் இருக்கும் வேல். ஒரு வேல் வாங்கி வச்சு வழிபாடு செய்யுங்க. அந்த வேலுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் பால் அபிஷேகம் பண்ணலாம். உங்களால் எத்தனை அபிஷேகம் பண்ண முடியுமோ அத்தனை அபிஷேகம் பண்ணலாம். எந்த அபிஷேகமே பண்ண முடியாது அப்படின்றவங்க சுத்தமான தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பிஞ்சு கஸ்தூரி மஞ்சள் போட்டுட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு ஒரு பச்சரிசிக்கு மேலே அந்த வேலை உட்கார வச்சுருங்க. ரொம்ப ரொம்ப விசேஷங்க. அது உயிரோட்டமாக சக்தி ஓட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இன்றைக்கி என்னுடைய பூஜை மாலை வேளையில் என்னுடைய இந்த 12 தீபங்கள் ஏற்றி ரொம்ப மனசுக்கு நிறைவாக என்னுடைய பூஜையை பண்ணி முடிச்சிட்டேங்க. பக்கத்தில் விநாயகர் கோயிலில் மகா ஆரத்தி காட்டுவாங்க. இன்றைக்கி இந்த வீட்டில் நான் பூஜை பண்ணிவிட்டு இப்போ வந்து விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அந்த மகா ஆரத்தியை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேயே வந்து குட்டி முருகர் இருக்கிறார், குட்டி விநாயகர் இருக்கிறார், அன்னபூரணி தாயார் இருக்கிறாங்க, வல்லப விநாயகர், லக்ஷ்மி தாயாரை அடியில் உட்கார வச்சுட்டா மாதிரி அந்த சிலை இருக்குங்க. அந்த மாதிரி சிலையை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல, ஃபஸ்ட் டைம் இங்கே தான் பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க விநாயகர். அந்த விநாயகர்கிட்ட நம்ம என்ன வேண்டினாலும் அது உடனே நடக்குங்க. இப்போ கோயிலில் வந்து மண்டபம் கட்டுற பணி நடந்துட்டு இருக்குங்க. முதல்ல விநாயகர் வந்து ஒரு ஓலை குடிசை போட்டு அதில் வச்சுருந்தாங்களாம். அப்புறம் ஹாஸ்பிட்டல் ஸ்ட்ரீட் போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு கோயில் மாதிரி கட்டினாங்க. இப்போ வந்து மணிமண்டபம் கட்டிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விநாயகரோட பெருமை, விநாயகரோட சக்தி எல்லாருக்குமே தெரிஞ்சு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணி இப்போ மண்டபம் கட்டுற பணி நடந்துட்டுருக்குங்க. அது நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நீங்களும் வேண்டிக்கோங்க, நானும் வேண்டிக்கிறேங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.